திரு தாஜுதீன் அவர்கள் ஒரு 40 ஆண்டு கால குடும்ப நண்பர் மட்டுமல்ல, சில சமயங்களிலே தொழிலை பற்றியும் மற்ற விஷயங்களை பற்றியும் பேசிக் கொண்டிருப்போம். ஒரு சிறந்த மனிதர் மட்டுமல்ல, அவருடைய மதத்தை மட்டுமல்ல மற்ற மதத்தையும் மதிக்க வேண்டும் என்ற நட்புடையவர். இதிலும் துருதுரு இருப்பார். ஏதாவது கொண்டு வர வேண்டும், செய்ய வேண்டும், கொண்டு செய்ய வேண்டும் என்று இருப்பார். அவனுடைய விட்டு வெளியே வந்த பின்பு சேஷியா அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு சிறியதாக ஆரம்பித்தாலும் கூட இன்று என்ன ஆரம்பிக்கின்றோம், நாளை என்ன ஆரம்பிக்கும் என்று தெரியாத அளவுக்கு கொண்டு வருவார். இதில் இந்த துறைமுகத்திலே முதலாவதாக கிரேன் அவர் தான் கொண்டு வந்தது. வெளியே தனிப்பட்ட முறையில் டக்கை கொண்டு வந்தார். இப்படி பல தொழிற்சாலைகளை அவர் கொண்டு வர வேண்டும் என்று துருதுரு இருப்பார். அவருக்கு மட்டும் எனக்கு தெரிந்தவரை ஒரு 7-8 ஆண்டுகள் நரம்பு தளர்ச்சி நோய் அவருக்கு பாதிக்கப்பட்டதினால் அவராக சரியாக செயல்பட முடியவில்லை. ஆனால் உடல் மட்டும் சரியாக இருந்திருந்தால் அவர் இந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய ஒரு கன்சர்னாக இருந்திருப்பார். டிவிசி போன்றவோ டாட்டாவை போன்றவோ மிகப்பெரிய கன்சர்னாக இருந்திருப்பார். அந்த அளவு மிக பெரிய எல்லாவற்றையும் தெரிந்த ஒரு நண்பர், நல்ல நண்பர், அதிகமாக பழகக்கூடியவர், அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். ஆனால் காலம் என்பது கடிந்து போகும், அது யாரும் தடுக்க முடியாது. மரணத்தை பொறுத்தவரையிலே தள்ளி வைக்கலாமே தவிர தவிர்த்து விட முடியாது. கடைசியிலே ஒரு 2 ஆண்டுகளாக அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த போது அவர் பார்க்கின்ற போது எனக்கே மிக மன கஷ்டமாக இருந்தது. ஒரு நாள் என்னுடைய சங்கத்துக்கு கூட வந்தார், பேசினார். மறைகின்ற பொழுது ஒரு 11 மணி இருக்கும். என்னுடைய நண்பர் சபி அவர்கள் சென்னையில் இருந்துகிட்டே எம்எஸ்டி அவர்கள் காலமாகி விட்டார்கள் அப்படின்னு சொன்னார். நான் போக முடியவில்லை. நான் போக வேண்டும் என்ற எனக்கு ஆசை இருந்தது, போக முடியவில்லை. ஆனால் திரு ஜோபிரகாஷ் அவர்கள் மத்தியிலே இவர்களுக்கும் நீங்கள் சேர்த்து இந்த நினைவஞ்சலை வைக்க வேண்டும் என்று நான் அவரை வற்புறுத்தி கேட்டுக்கொண்டேன். ஏனென்று சொன்னால் எனக்கு நான் பழைய காலங்களிலே அதிராம்பட்டத்தோடு சேர்த்து பழகிய ஒரு 100 பேர்களிலே ஏறத்தாழ 25 பேர் என்று நம்முடைய இல்லை, ஒரு 25 பேர் தான் இருக்கின்றார்கள். அவருக்கும் வயதாகிவிட்டது, எனக்கும் வயதாகிவிட்டது. ஆனாலும் என்றும் நினைவில் இருக்கக்கூடிய ஒருவர் என்று சொன்னால் அது எம்எஸ்டி அவர்கள் தான். யாராலும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு புதிய புதிய தொழிலெல்லாம் கொண்டு வருவார், புதிய அறிவுரை கூறுவார். திரு குறிப்பிட்டது போன்று கோபம் என்பது அவர் மத்தியில் இருக்கவே இருக்காது. ஒரு மனிதன் சத்தம் போடாமல் சண்டை போடாமல் வாழ முடியுமா என்று சொன்னால் அதற்கு எடுத்துக்காட்டு திரு எம்எஸ்டி அவர்கள். அப்படித்தான் வாழ்ந்தார்கள். சத்தமும் போட மாட்டார், சண்டையும் போட மாட்டார். எவ்வளோ ஒரு இழப்பு வந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு வருமானம் வந்தாலும் சரி, சந்தோஷப்படுத்தி சம்பவமாக வைத்துக் கொள்வார், சத்தம் போடுவதையும் தவிர்த்து விடுவார். மனிதன் வாழ்வதும் மறைவதும் இயற்கை. ஆனால் இவரைப் போல ஒரு இருக்க வேண்டும் என்பதுதான் இயற்கை. ஆகையால் என்னுடைய சார்பிலும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலை அந்த குடும்பத்துக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க நன்றி அண்ணாஜி. On behalf of Tuticorin Custom Brokers Association, I now request Mr. Pinto to say a few words. குட் ஈவினிங். எம்எஸ்டி சாருடைய மறைவுக்கு டூட்டிகோரின் கஸ்டம் புரோக்கர் அசோசியேஷன் அனைத்து உறுப்பினர்கள் சார்பாகவும் முதலாவது எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். எம்எஸ்டி சாரை பற்றி என்னுடைய சகோதரர்கள் எட்வின் சார் எல்லோரும் நிறைய சொல்லிட்டாங்க. எனக்கு நான் சொல்ல ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, அப்பா வந்து ஜோ அப்படின்னு கூப்பிடுவாங்க, நிறைய பேர் ஜோன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் இவங்க கூப்பிட்றது எப்படி இருக்குன்னா, ஒரு சகோதரன் வந்து நான் தன்னுடைய சகோதரனை கூப்பிட்ற மாதிரி, எங்கள் அத்தை 2 பேர் கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு பெரிய எங்கள் அப்பா மேலே எம்எஸ்டி சாருக்கு எப்போவுமே. அதே போல் சின்ன பசங்களாம் நாங்கள்லாம் இருப்போம். எங்களை பார்த்த உடனே கொஞ்சம் நேரம் எங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்களை பார்த்து சிரித்து எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி எங்ககிட்ட 2-3 வார்த்தைகளை பேசிட்டு தான் கடந்து போவாங்க. எங்கள் அப்பாவுடைய நெருங்கிய நண்பர். இதே போல் அவங்க இங்கேருந்து போய் மெட்ராஸில் இந்த தீன் எக்ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து திரும்ப ஷிப்பிங் ஸ்டார்ட் பண்ணும்போது
எங்கள் ஆஃபீஸில் ஒரு 1 வீக் இருந்து ஒர்க் பண்ணாங்க. எங்கள் அப்பா கேபின்லேயே அந்த பக்கம் அவங்களுக்கு ஒரு டேபிள் போட்டிருக்கோம். அவங்க எல்லாம் ரெடி பண்ணாங்க இந்த ஆஃபீஸ் செட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். அதே போல் அவங்க பையங்க எலியாஸ் அண்ணன், இஸ்மாயில் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ், வந்திருக்கிறாப்புல இப்போ தான் வந்தாங்க. அண்டு தங்கச்சிமார் தைபாத், ராகிரா, நாங்கள்லாம் ஒரே ரிக்ஷாவில் தான் போவோம். ஒரே டியூஷன், ஈவினிங் ஒரே டியூஷன் தான். சார்லட் மிஸ்னு ஒரு மிஸ்டர் டியூஷனுக்கு போவோம். ஸோ இப்படி ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கிறோம். அதிராம்பட்டினத்துக்கு ட்ராவல் பண்ணி போயிருக்கிறோம். அதே மாதிரி குற்றாலத்தில் ஏஎம்எஸ் அவங்க ஃபேமிலி வந்து இருப்பாங்க. அந்த நேரம் நாங்கள் போனால் அங்கே போவோம். இப்படி ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கிறோம். எங்கள் தாத்தா ஜே பொன்னுசாமி உள்ளவராயர் இறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டாக எம்எஸ்டி சார் இருந்தாங்கன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்பா வந்து 9th ஆகஸ்ட் 2024 இறந்து போகிறாங்க. அன்னைக்கு அந்த காரிடாரில் அப்பா வந்து அந்த பக்கம் ஐசியூவில் இருக்காங்க. அந்த காரிடாரில் நான் இங்கிட்ட வந்துகிட்டு இருக்கும்போது எம்எஸ்டி சார் வீல் சேரில் வந்துட்டாங்க. பார்த்துட்டோன்னா கண்டிப்பாக போய் பார்க்கணுன்பாங்க. அது இருக்காதுன்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி தப்பிச்சு நான் போயிட்டு அன்றைக்கி நைட் அப்பா இறந்துட்டாங்க. அடுத்த நாள் அவங்க சிக்காக இருந்தாங்க, நடக்கக்கூட முடியலை. வந்தாங்க, வந்து இருந்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஜோவை கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்லி கிரேவியார்டு வாசலில் வந்து அப்பா எடுத்துகிட்டு நாங்கள் போகிறோம், இறக்கி காமிச்சோம். அப்படி கண் கலங்கி பார்த்துட்டு அப்படி சார் அப்படி காரில் ஏறி போயிட்டாங்க. இந்த அளவுக்கு எங்களோட ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. அவங்களோட இழப்பு வந்து அவங்க ஃபேமிலிக்கும் உங்களுக்கு மட்டும் கிடையாது, எங்கள் எல்லோருக்குமே அவங்களுடைய இழப்பு வந்து ஒரு பெரிய இழப்பு, ஈடு செய்ய முடியாத இழப்பு. இந்த வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி. Thank you, Pinto sir. Let the legacy of friendship continue always. May I now request Haji Mira Sahib of Muslim League Tuticorin to say a few words about MST sir. எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்று எம்எஸ்டி ஹாஜியாருடைய நினைவேந்தலாக இங்கு நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். அவர்களுடைய தொழில் முறையில் அவர்கள் சந்தித்த பல வெற்றிகள், பல சாதனைகளை பற்றி அவர்களோடு பிஸ்னஸில் இருந்த அனைவரும் இங்கு பகிர்ந்தார்கள். நான் சொல்ல வருவது சமுதாயத்திற்காக அவர்கள் செய்த சேவை. தூத்துக்குடி மன்போசலாக் அரபிக் கல்லூரி பல ஆலிம்களை உருவாக்கிய கல்லூரி. அந்த கல்லூரியினுடைய தலைவராக இருந்து அந்த கல்லூரியினுடைய வளர்ச்சிக்கு முதல்ல ஏஎம்எஸ் சார் தான் அதுக்கு தலைவராக இருந்தாங்க. அதற்கு பிறகு ஹாஜியார் தாஜுதீன் ஹாஜியார் தான் அதனுடைய தலைவராக இருந்து இறுதி வரையில் மிக சிறப்பாக செயல்பட்டவர்கள். அது மாதிரி ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு அப்போ தான் அவங்க சொன்னாங்க. சொல்லி கிரசன்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு இப்போ இருக்குது. அது முன்னே வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலாக தான் இருந்துச்சு. ஒரு சாதாரண ஒரு பில்டிங்கில் தான் ஆரம்பித்தது. அதை 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருந்துச்சு. அதை வந்து ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஜாமியா பள்ளிவாசலுக்கு சொந்தமான ஈத்கான்னு சொல்லி சொல்லக்கூடிய நம்ம பிபிடி சிக்னலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பிளேஸில் கிரசன்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு சொல்லி மொத்தம் ஒரு 45 மாணவர்களோடு ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி இன்று ஒரு 700 பேர் படிக்கிற மாதிரி ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக இருக்கிறது. அவங்க வந்து சமுதாயத்துக்காக மிகப்பெரிய அளவு, வெளியே சொல்லவே முடியாத அளவுக்குலாம் பல சேவைகள் செஞ்சுருக்காங்க. எந்த ஒரு காரியமாக ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்காகட்டும், ஒரு மதரசாக்காகட்டும், ஒரு விழாவாகட்டும், ஏழை எளிய பெண்களுடைய திருமணத்துக்காக ஆகட்டும், பிள்ளைகளுடைய படிப்புக்காகட்டும், மருத்துவ செலவுக்காகட்டும் இல்லைன்னு சொல்லாமல் செஞ்சவங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மனிதரை இன்று எங்கள் சமுதாயம் இழந்து உண்மையிலேயே எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. வெறும் வார்த்தைக்காக இந்த வார்த்தை கிடையாது, இந்த இடத்துல சொல்லணுங்கிற கிடையாது. உண்மையிலேயே சமுதாயம் ஒரு மிக சிறந்த ஒரு நல்ல மனிதரை இழந்து தவிக்கிறது. அதுபோல் அவங்களுடைய அந்த குணம், அதை எல்லாரும் சொன்னாங்க, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கோவப்பட மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு. இது கூட இருந்தே நான் பார்த்தவன், அனுபவித்தவன். என்னென்னா கிரசன்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலினுடைய பில்டிங்கான இதுக்குடைய தலைவராக என்னைய ஆக்கினாங்க. என்னைய விட எப்போ 2010
அவங்க அப்போ அந்த கமிட்டியில் அவங்க இருக்கிறாங்க. என்னையை வந்து ஃபவுண்டேஷன் கமிட்டி தலைவராக்கினாங்க ஒரு 25 மெம்பரோட. ஸோ அது அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு தடவை ஒரு மீட்டிங்கில் வந்து கொஞ்சம் காரசாரமான வாக்குவாதங்கள் ஏற்பட்டுடுச்சு. இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படிங்கிறது. அதில் சில வார்த்தைகள் நானும் கொஞ்சம் வேகமாக பேசிட்டேன். அப்புறம் அப்படியெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே மீட்டிங் அப்படி முடிஞ்சு வெளியே வரும்போது ஹாஜியார் என் தோளில் கையை போட்டுட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லி அப்படி கூட்டிகிட்டு இந்த பார், ஒரு பொது காரியத்துக்கு வந்துட்டா நம்மளுடைய தோல் எருமை தோல் மாதிரி இருக்கணும். நான் இதை எல்லார்ட்டையுமே சொல்லியிருக்கேன். என்னுடைய சந்திக்கக்கூடியவங்கள்ட்ட எம்எஸ்டி ஹாஜியார் சொன்ன அந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா பலருமே பல குற்றச்சாட்டை சொல்லுவாங்க, ஒன்றுமே இல்லைனாலும் ஏதாவது சொல்லத்தான் செய்வாங்க. அதையெல்லாம் தாங்கிக்கிடணும். உன்னுடைய ரிப்ளை வந்து கோபமாக இருக்கக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே நீ அதை கடந்து சென்றுடணும் அப்படிம்பாங்க. அதை மேக்சிமம் கடைப்பிடிக்கிறோம். இருந்தாலுமே சில நேரங்களில் அது மீறக்கூடிய சூழ்நிலை வந்துடுது. எப்போதுமே ஒரு சிரித்த முகம். எவ்வளோ சொன்ன மாதிரி எல்லாரும் சொன்னாங்க, எந்த ஒரு பிரச்சனைகள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்தாலும் அவங்களுடைய வார்த்தைகள் வந்து அதிர்வே இருக்காது. ரொம்ப சாஃப்டாக அவங்க சில நேரங்கள் என்ன ஹாஜியார்னு அப்படி காதை தான் கொண்டு போய் கேட்குற சூழ்நிலை மாதிரி இருக்கும். அது மாதிரி ட்ரெயினுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சாப்பாடு எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, கூட 2-3 பேருக்கு சாப்பாடு சேர்ந்தே இருக்கும். பார்த்துட்டாங்கன்னா யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் வருவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு நைட்டு கால் சிட்டியில் இங்கேருந்து போவதாகட்டும் அங்கேருந்து வர்றதாகட்டும் கண்டிப்பாக. ஏன்னா நானே பல முறை அவங்களோட சாப்பிட்ருக்கேன். நான் சாப்பாடு கொண்டு போயிருந்தாலும் அட்டெண்டருக்கு கொடுத்துரு, வா என் கூட உட்காந்து சாப்பிடு அப்படின்ட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதர். பல நிறுவனங்களுக்கு தலைவராக இருந்திருக்காங்க, பல பள்ளிகள் பொது சேவையில் அவங்களை தன்னை ஈடுபடுத்தியிருக்காங்க. அவருடைய இழப்புங்கிறது வந்து எங்களை பொறுத்த மட்டில், எங்கள் சமுதாயத்தை பொறுத்த மட்டில் ஈடு செய்ய முடியாத இழப்பு. இறைவன் அவர்களுடைய மறுமை வாழ்வை சிறப்பானதாக எங்கள் சொல்லக்கூடிய ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை அவர்களுக்கு வாஜிபாக்கி கொடுப்பார். அவர்களுடைய மகனார் இருவருடைய கைசர் கூடையும் பாசித் கூடையும் எனக்கு பழக்கம். அது அப்படியே அவங்க அப்பா மாதிரியே அதே சிரித்த முகம், அதே அதிராத வார்த்தைகள், அதே சாஃப்டாக பேசக்கூடியது. அந்த அளவுக்கு பிள்ளைகளை அவங்க ட்ரெயின் அப் பண்ணியிருக்காங்க. பிள்ளைகளும் அவங்கள பார்த்து அதே மாதிரி வளர்ந்துருக்கு. இதெல்லாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடியதில்லை. பலரை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், பல பேருடைய இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர்களுடைய பெயரை சொல்லக்கூடிய, அவர்களுடைய பெருமையை காப்பாற்றக்கூடிய மகன்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இறைவன் அவர்களுக்கு எல்லா வகையிலையும் உறுதுணையாக இருந்து தன்னுடைய தந்தையார் எப்படிப்பட்ட நற்காரியங்களை எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு செய்தார்களோ, மக்களுக்கு செய்தார்களோ, அதுபோல் அவர்களும் இந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டும். அவர்கள் செய்யக்கூடியது அவர் தகப்பனாருடைய அந்த கடமையை அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாகவும் சமுதாயத்தின் சார்பாகவும் அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி ஹாஜியார் மீரா சாஹிப். இப்பொழுது ஹிமத்துல்லா ஹஜரத் பிரின்சிபல் ஆஃப் மன்பாஸ் சாலா மദ്രാസா அவர்களை பேசும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. எம்எஸ்டி தாஜுதீன் ஹாஜியார் அவர்கள் பெரியவள்ளி வாசலுடைய வளாகத்தில் செயல்படுகின்ற மன்பவுசலா அரபிக் கல்லூரியின் தலைவராக இருந்து அந்த கல்லூரியின் முன்னேற்றத்திற்கு பல உதவிகளையும் ஆலோசனைகளையும் ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறார்கள். ஒரு முறை இக்கல்லூரியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக வேண்டும், அதற்கான இடவசதி அங்கே இல்லை, எனவே பள்ளியின் வளாகத்தை விட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அதை கொண்டு சென்றால் கல்லூரியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லலாம் என்ற ஆலோசனையை அன்றைக்கு அந்த கல்லூரியின் தலைவராக இருந்த அவர்கள் அந்த கூட்டத்திலே முன்வைக்கிறார்கள். அதிலே ஒரு நிசப்தமான அமைதி. காரணம், அக்கல்லூரியை வெளியே கொண்டு சென்றால் தேவையில்லாத சில குழப்பங்கள் ஏற்படும்.
என்ற ஒரு யதார்த்தமான நிலைமை. அதை எப்படி ஹாஜியாரிடத்திலே சொல்வது? காரணம், நான் கல்லூரியுடைய பிரின்சிபால், அதை சட்டென நாம் அதை சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை நான் முன் உதாரணமாக எடுத்துக்காட்டி, குழப்பத்தை தவிர்ப்பதற்காக இதை நீங்கள் கைவிடுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் சிரித்துக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது மட்டுமல்ல, அதனால் எந்த விதத்திலும் என் மீதோ எங்கள் மீதோ சற்றும் அவர்கள் தங்களுடைய கோபத்தை காட்டவில்லை. காரணம், நான் காட்டியது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை முன்வைக்கும் போது அவர்கள் மறுத்து பேச மாட்டார்கள். அது மட்டுமல்ல, இங்கே உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்று எல்லோருமே சொன்னார்கள். அகமது அஷ்ரப் ஹாஜியார் கூட சொன்னார்கள், அவருடைய ஊரில் அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை, ஒரு குளத்தை சுற்றி வாக்கிங் செல்வதற்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள். அது குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் இந்த மாதிரி உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதில் அதிகம் கவனம் செலுத்துவதில்லை. அப்போ சொன்னாங்க, நம்ம இஸ்லாமிய பெண்கள் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அதில் வாக்கிங் சென்று தங்கள் உடல் ஆரோக்கியத்தை பேண வேண்டும். அந்த நிகழ்ச்சி திறப்பு விழா அன்று ஒரு பட்டிமன்றம் வைத்திருந்தார்கள். வெறும் அந்த வாக்கிங் ட்ராக்கை மட்டும் உருவாக்கலை, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், ஆர்வம் ஊட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்தார்கள். அந்த பட்டிமன்றத்திலே நானும் இங்கே தூத்துக்குடி மாவட்ட காசியாக இருக்கின்ற எஸ் முஜிபுர் ரஹ்மான் ஹஜ்ரத் அவர்களும் போயிருந்தோம். அந்த பட்டிமன்றத்துடைய தலைப்பே உடல் ஆரோக்கியத்தில் அதிகம் அக்கறை செலுத்துவது இளைஞர்களா முதியோர்களா? பட்டிமன்ற தலைப்பு. இரவு 10 மணிக்கு ஆரம்பித்த பட்டிமன்றம் 12-1 மணி வரை அந்த பட்டிமன்றம் நீடித்தது என்பது மட்டுமல்ல, அன்றைக்கு சரியான மழையும் கூட. அதனால் நிகழ்ச்சி அவர்கள் ஒத்தி வைக்கவில்லை. ஆக உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதற்கு ஒரு ஏற்பாடை செய்து அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்திலே ஒரு பட்டிமன்றத்தையும் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அவர்களுடைய மரண செய்தி கேள்விப்பட்டு உண்மையில் நாங்கள் மட்டுமல்ல, எங்கள் கல்லூரி நிர்வாக பெருமக்கள், மாணவர்கள் எல்லோருமே அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தோம். ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் மரணம் அடைந்து அவரை சுமந்து கொண்டு மக்கள் செல்கின்ற பொழுது அந்த பிரேதத்திற்கு பின்னால் செல்கின்றவர்கள் 4 பேர், இவர் நல்ல மனிதர், இவரால் இன்னென்ன நபர்கள் பயன்பெற்றார்கள், இன்னும் சில காலம் வாழ்ந்திருக்கலாமே என்று மக்கள் பேசிக்கொண்டால் அவர் சுவனவாதி என்பதற்கான அடையாளம் என்றார்கள். அந்த அடையாளத்தை எம்எஸ்டி ஹாஜியாருடைய விஷயத்தில் நாங்கள் நேரடியாக பார்த்தோம். வல்ல இறைவன் அவர்களுடைய பிழைகளை மன்னித்து நாளை மறுமையிலே உயர்ந்த சுவனபதியை தந்தருவானாக என்று பிரார்த்தித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. மிக்க நன்றி மரியாதைக்குரிய ஹஸ்ரத் அவர்களே. இப்போது மரியாதைக்குரிய ஹஸ்ரத் முஜீப் அவர்களை பேச அழைக்கின்றோம். புகழும் இறைவனுக்கு. இந்த நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டது அவர்களுடைய இறுதி அடக்க நிகழ்வில் பங்கு பெற முடியவில்லை என்கிற அந்த மன ஆதங்கத்திற்கு ஒரு மருந்தாக கிடைக்கப்பட்டதாக நான் எண்ணுகிறேன். நேற்று முந்தைய தினம் இரவு சென்னையிலிருந்து வந்து தூத்துக்குடியில் இறங்கும் பொழுது அஷ்ரப் ஹாஜியாருடைய அந்த மெசேஜை நான் பார்த்தோன்னே உள்ளபடி சந்தோஷம் அடைந்தேன். கண்டிப்பாக அடக்கத்திற்கு எங்களால் சென்றிருக்க முடியும். ஆனால் இறந்த அன்றைக்கு தகவல் கிடைத்த அன்று மாலை நான் உடனே கேட்டது அதுதான், அஷ்ரப் அண்ணன்ட்ட மாலையிலேயே அவங்க அடக்கம் செஞ்சுருவாங்க, ஊருக்கு கொண்டு வர மாதிரி ஐடியா இல்லை. பிற்பாடு தான்
டைம் மாறிச்சு. மறுநாள் அவனுடைய சீபோலுடைய பீர் சார் கூட எனக்கு அங்கே இருந்துக்கிட்டு ஃபோன் அடித்தார். எனக்கு இன்றைக்கி 51 வயசு. நான் 17 வயசில் இந்த ஜாமியா மஸ்குடைய வளாகத்தில் உள்ள அரபிக் கல்லூரியில் ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்ததுலேருந்து ஏஎம்ஸ் எம்எஸ்சியை நான் பார்த்துட்டு வரேன். சின்ன பையனாக இருந்து என்ன அவங்களுக்கு அப்போ தெரியாது. ஆனால் அவங்களுடைய தொடர்பு இப்போ கூட நான் மிஸ்டு காலை எடுத்து பார்த்தேன். இல்லை, ஒரு 30 to 35 நாளைக்கு முன்னாடி என்னை கூப்பிட்ருக்காங்க. நான் மீட்டிங்கில் இருந்தேன். திரும்ப நான் அவங்களை கூப்பிடல. ஏன்னு கேட்டால் புரிகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாதுங்கிறக்காண்டி நான் கூப்பிடல. ஏன் கூப்பிட்டான்னு எனக்கு தெரியாது. 35 to 40 நாளுக்குள்ளே இருக்கும். லாஸ்ட்டாக போன வருஷம் இதே டைம் இல்லை, ஒரு வாரம் முந்தி பிந்தி இருக்கும், ஒரு நிகழ்ச்சி அவங்க ஊரில் அவங்க வீட்டுக்கு முன்னால் ஒரு செக்கடி குளம் இருக்குது. எனக்கு முன்னால் சொல்லிட்டாங்க. அந்த செக்கடி குளம் ஓப்பனிங்க்கு பட்டிமன்றம் நடந்த மாதிரி இங்கேருந்து நான் இங்கேருந்து அந்த அதில் விடுறதுக்கு இந்த வார்த்தைகள்லாம் வாங்கிக்கிட்டு நான் தான் போனேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பேசி 2 வருஷம் இருக்கும். அடிக்கடி பேசுவாங்க. நான் திரும்ப கூப்பிட்டு சிரமப்படுத்துறதுக்கு விருப்பம் விட்டுறதில்லை. இப்போ நீங்கள் பேசின எல்லாரும் சொன்ன விஷயத்துடைய சாராம்சம் இஸ்லாமிய ஒரு பேரளவு இஸ்லாமியராக இல்லை. இங்கே இந்த நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாம் நபிகள் நாயகத்துடைய அந்த பொன்மொழிகளை அசைக்க முடியாது. சொன்னாங்க, போகிற இடத்துல ஒரு பள்ளிவாசல் இருந்தால் கொஞ்சம் தொழுதுட்டு வந்துடுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி நீண்ட ஆயுள் வேணும்னு சொன்னால் வாழ்வாதாரம், ரிசுக்குன்னா வெறும் சாப்பாடு மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்வாதாரமும் நீண்ட ஆயுளும் கிடைக்கணும்னா உறவுகளை பேணணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழி அதை கணக்கச்சிதமாக அவங்க தாயாருக்கு கொடுத்த, அதுதான் அவங்களுக்கு இந்த 2ஆம் பிறவியெல்லாம் கிடைக்கிறதுக்கு பெரிய 80 வயசு. ஒரே ஒரு நாள் மட்டும் அவங்களோட சாப்பிட்ருக்கேன். திடீர்னு பிரேக்ஃபாஸ்ட்டு கூப்பிட்டாங்க. திடீர்னு என்ன கூப்பிட்றாங்களேன்ட்டு யோசனையோடு தான் நான் போனேன். ஆனால் அந்த சாப்பிட்ற அந்த கொஞ்ச நேரத்திலேயே இங்கே ஒரு பெண்களுடைய அந்த கல்ச்சர்லாம் மோசமாக இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படிங்கிற ஒன்று பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் அப்போவுமே உடனே தண்ணி குடிக்க மாட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் நான் தண்ணி குடிப்பேன். ஏன்டா அவங்க சொல்கிறாங்க தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் நான் அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். பின்னால் இந்த நடுக்கங்கள்லாம் வர்றதுக்கு காரணம் அப்போவுமே நான் சொல்லுவேன், நீ உணவு கட்டுப்பாடுங்கிற பேரில் ரொம்பவே நீங்கள் குறைக்கிங்கன்னு சொல்லுவேன். கட்டுப்பாடு தான், ஆனால் என்னை பொறுத்த மட்டுக்கும் நான் அவங்கள்ட்ட பகிர்ந்ததை இப்பவும் சொல்கிறேன். அது பிற்காலத்தில் அவங்களுக்கு அந்த எனர்ஜி கொஞ்சம் கிடைக்காம போனதுக்கு அது காரணமாயிட்டோ அப்படின்னு. ஆனால் உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, மனிதநேயம், அதிர்ந்து பேசாத அந்த நிலை, அது மாதிரி எதையுமே சர்வசாதாரணமாக கடந்து போகிற அந்த பண்பு, இப்படி பார்த்து வியந்த, சின்ன வயசுலேருந்து நான் பார்த்தாலும் இந்த லாஸ்ட்டு ஒரு 20 வருஷம்தான் அவங்களோட நான் பழகியிருக்கேன், பேசியிருக்கிறேன். அவங்க இருந்த கல்லூரியில் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து இன்றைக்கி நான் இந்த நிலையில் நம்ம இருக்கிறோன்னா அதெல்லாம் அவங்களுடைய துவா, பிரார்த்தனை. அந்த பெரிய மனிதர்களோடு பழகிற வாய்ப்பை இறைவன் தந்திருக்கிறான் அப்படின்னு நினச்சி பெருமடைகிற ஒரு சூழ்நிலை. இல்லாமல்ல இறைவன் அவங்களை ஏற்றுக்கொண்டு உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களை சேர்த்து அருள் பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நான் முடிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஹஸ்ரத் அவர்களே, உடைய சுருக்கமான உரைக்கு எல்லோருக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக மே ரிக்வஸ்ட் மிஸ்டர் அப்துல் பஷீர் தாஜுன் சாரோட பையன் டு சே எ ஃபியூ வேர்ட்ஸ். Respected elders, members of association, family members, thank you for your prayers, for your presence, and for remembering Dad in Papa in today's meeting. I stand here as son of MS Mohammed Shamsuddin Tajuddin, and also as a new member in the family business, been the last 10 years. So I had this opportunity to spend good quality time with my father. So we fondly call him Vapa at home. So ஒரு நல்ல ஒரு நேரம் அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ அதுக்கு நாங்கள் ரொம்ப வி ஆர் பிளெஸ்ட் ஃபார் தட். வாப்பாட்ட கூட இருக்கும்போது நிறையா நல்ல விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டோம். மெயினாக
வேல்யூஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள். அதில் லிஸ்ட்டு ரொம்ப லாங் லிஸ்ட். அதில் ஒரு சில ஃபியூ பாயிண்ட்ஸ், இது நாட் ஜஸ்ட் ஒரு ரிமெம்பரன்ஸ் மீட்டிங்காக இருக்கக்கூடாது, பட் அதுலேருந்து நம்ம ஃபியூ பாயிண்ட்ஸ் பிக்கப் பண்ணி நம்ம லைஃப்பில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 குட் வேல்யூஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் வி ஷுட் ஃபாலோ இன் அவர் லைஃப். ஸோ அதில் மெயினாக வாப்பாட்ட நான் நோட் பண்ண விஷயம் என்னென்னா, எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் வில் பவர். எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் விடாமுயற்சி, அதை முடிக்கிற வரைக்கும் அவங்க காம் டவுன் ஆகவே மாட்டாங்க. அதை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் அந்த எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் வில் பவர், பர்சிவியரன்ஸ்னு சொல்லலாம் இங்கிலீஷில். நான் அதை பல எக்ஸாம்பிளில் அதை நோட் பண்ணேன். எல்லோரும் இந்த கடலில் விழுந்த சம்பவமாக இருக்கட்டும், இப்போது இங்கே நல்ல தண்ணி தீவுக்கு ரெண்டு கம்யூனிட்டி ரொம்ப வருஷமாக ஒரு பேசாமல் ஒத்துமையாக இல்லாமல் இருந்தாங்க. அவங்கள ஒத்துமையாக்கி ஒரு செலிப்ரேஷன் ஈவெண்ட் தான் அந்த நல்ல தண்ணி தீவுக்கு போனது. ஒரு போட்டில் போய் செலிப்ரேஷனுக்காக போன சம்பவம், அந்த போட்டு கவுந்து அதில் 6 மணி நேரம் நடுக்கடலில் இருந்து, இந்த டைம் ஈவினிங்லேருந்து மிட் நைட் வரைக்கும், நைட் 12 மிட் நைட் வரைக்கும் கடலில் இருந்தது. அந்த 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 குளிரான கடலில் அவங்களும் அவங்க தம்பி நிசாமுத்தீன் 2 பேரும் கடலில் இருந்து வந்தது. அதில் அவங்க தம்பிகிட்ட சொன்னது, இந்த மாதிரி என்னை டைட்டாக பிடிச்சிக்கோ, கடற்கரையில் உங்கள் தாய் வெயிட் பண்ணுவாங்க, உங்கள் நெத்தியில் மோந்துக்கிடுவாங்க. அந்த விடாமுயற்சி, அந்த கடல் சம்பவமாக இருக்கட்டும். அடுத்தது தொழில்லையும் சரி, இந்த அஹ்மத் அண்ட் கோ டைமில் 1970s தென் நடுவில் லெதர் கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ், அவங்களுக்கு ஒரு புது தொழிலில் ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பிஸ்னஸில் இருந்து அதில் கம்ப்ளீட் ஃபெயிலியர், அதாவது ரொம்ப தோல்வி நஷ்டங்கள், அதெல்லாம் தாண்டி வந்து தென் 94 ஹாஜியார் கார்கோ, தென் சீப்போல் ஸ்டார்ட் பண்ணி, தென் ஹம்பிள் பிகினிங் வித் ஆர்கானிக் க்ரோத், அதாவது ஒரு ஸ்டெடி ஆர்கானிக் க்ரோத் அதை அச்சீவ் பண்ணி, தென் என்னதான் இருந்தாலும் அவங்க ஆல்வேஸ் அவங்களோட ப்ரீவியஸ் கம்பெனியை அப்லிஃப்ட் பண்ணணும். அஹ்மத் அண்ட் கோக்கு லைஃப் லாங், லைக் until the end he wanted to bring up that company, like he was constantly working hard towards it. ஸோ இந்த விஷயமா இருக்கட்டும். அந்த விடாமுயற்சிக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, அவங்க 2010 அவங்களுக்கு பார்க்கின்சன்ஸ், he was diagnosed with பார்க்கின்சன்ஸ். ஸோ அந்த என்னதான் உடம்பு ரீதியாக அந்த ஹெல்த் டிட்டீரியேட் ஆகிட்டு இருந்தாலும், he kept his body and mind active, like in the form of walking, exercise, fitness. He made sure others also are keeping the body active. So these are the few examples of extremely strong willpower which I found in him. The other quality which I see in him is simplicity. நம்ம எல்லாரும் அவங்கள பார்த்துருப்போம். ரொம்ப சிம்பிளாக ஒரு சிம்பிள் வெள்ளை சட்டை, ஒரு வெள்ளை வேட்டி, ஒரு லுங்கி, இதில் தான் போவாங்க. சாதாரண ஒரு வண்டியில் ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சிம்பிளிசிட்டி. அவங்களுக்கு ஆடம்பரமே பிடிக்காது. லைக் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் அடிக்கடி சொல்லுவாங்க, சிம்பிளான லைஃப் வாழுங்க, ஆடம்பரமான லைஃப் போயிடாதீங்க. ஸோ இந்த எங்கள் ஜென்ரேஷன் இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் வந்துட்டு பெஸ்ட்டு ட்ரெஸ்ஸு போட்டால் மரியாதை, பெஸ்ட்டு கார் இருந்தால் மரியாதைன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ரெஸ்பெக்ட் வந்துட்டு கடவுள் நினச்சா ரெஸ்பெக்ட் கேன் கம் த்ரூ எனி மீன்ஸ். ஸோ அது அப்பாட்ட லைவாக நான் பார்த்தேன். அவங்க லைக் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ஒரு மீட்டிங் போனால் கூட அத்தனை பேர் அவங்கள சுற்றி வந்து நிற்பாங்க. That simplicity is something which I admire about him. Then அவங்க என்னதான் சென்னையில் ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னை இருந்தாலும் அவங்களுக்கு 2 ஊர் மேலே எக்ஸ்ட்ரீம் அஃபெக்ஷன். ரொம்ப 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 அவங்களுக்கு 2 இடம் ரொம்ப பிடிக்கும். ஒன்று தூத்துக்குடி, 2வது அவங்க பிறந்த ஊர் அதிராம்பட்டம். இது 2 வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வெரி வெரி க்ளோஸ் டு த ஹார்ட். அதாவது சொல்லி காமிப்பாங்க, தூத்துக்குடி வந்துட்டு எனக்கு நகமும் சதையும் மாதிரி, 2ஐயும் பிரிக்க முடியாது. ஸோ தூத்துக்குடி மேலே அவ்வளோ ஒரு க்ளோஸ் அஃபெக்ஷன், க்ளோஸ் பாண்ட். லைக் இப்போ சென்னையில் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்தாலுமே தூத்துக்குடியில் ஆப்ரேஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு, போர்ட் ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. அவங்களுக்கு எப்போதும் அந்த ஒரு கில்ட் கான்ஷியஸ், லைக் போய் விசிட் பண்ணணும், பார்க்கணும். அவங்க ஈவன் இஃப் ஹிஸ் பாடி டிடன்ட் கோப் அப், he will try his best to
come and be at the site, be at the field, at the place where the activity is happening, அந்த பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் நடந்துட்டு இருக்க இடத்துல ஸ்பாட்டில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த தூத்துக்குடி மேலே அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் அஃபெக்ஷன். தென் அவங்கள்ட்ட அடுத்தது கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா அப்டேட்டடாக இருப்பாங்க. அதாவது ஹீஸ் ஆல்வேஸ் அப்டேட்டட், ஈகர் டு லேர்ன் அண்ட் இன்னோவேட்டிவ் மைண்ட் செட். லைக் இப்போது வீட்டில் எங்கள்கிட்டலாம் கூட ஒரு சின்ன ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ண கற்றுக்கிறது, ஒரு ஐபேட் யூஸ் பண்ண கற்றுக்கிறது, ஒரு ஏஐனா என்ன, மிஷின் லேர்னிங்னா என்ன, அதெல்லாம் கொஸ்டின் பண்ணுவாங்க. கான்வர்சேஷன்ஸ்லாம் ஒரு ட்ரைங் டு பி அப்டேட்டட். எங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட் யூ ஆர் அவுடேட்டட். ஸோ அது ஃப்ரீக்வெண்ட்டாக எங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, லைக் இங்கே 1984 சவுத் ஈஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் இந்த க்ரௌட் ஃபண்டிங் பண்ணி இங்கே தூத்துக்குடிஸ் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் கொண்டு வந்து இங்கே போர்ட்டில் பேரோல் லைக் இங்கே பேரோல் சிஸ்டம்ஸில் அதை க்ரியேட் பண்ணி இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சிஎஃப்எஸ் கம்பெனி அது உருவாகி. ஸோ அது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். தென் இன் தி இயர் 1985, ஸோ அப்போது வந்துட்டு எப்படின்னா பேக்கிங் வந்துட்டு மேனுவல் சூவிங் நடந்து ஃபுட் கிரெயின்ஸ் அதில் ஸ்டோர் பண்ணி கார்கோ ஹேண்டில் ஆகிட்டு இருந்துச்சு. இவங்க இன்னோவேட்டிவாக என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டட் மிஷின் லைக் எலக்ட்ரானிக் ஹேண்ட் ஹெல்ட் சூவிங் மிஷினை கொண்டு வந்து அதை கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி அந்த ஆக்டிவிட்டியை ஸ்பீடப் பண்ணி அந்த டைமில் வந்துட்டு வெசல்ஸ் வந்துட்டு 500 to 700 tons per day தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போர்ட் has mechanized to an extent where it can handle about 20 to 30,000 tons per day. ஸோ மல்டிஃபோல்ஸில் இன்னைக்கு மெக்கனைசேஷன் டெவலப் ஆகிருக்கு. ஸோ அவங்க பீரியடில் ஃப்ரம் மேனுவல் ஆப்ரேஷன்ஸ் டு மெக்கனைஸ் ஆப்ரேஷன் அந்த கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர் நோட்டீஸ் பண்ணோம் டியூரிங் ஹிஸ் லைஃப் டைம். தென் அஃப்கோர்ஸ் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கிராப். ஸோ அப்போல்லாம் வந்துட்டு ஸ்பிக் கஸ்டமராக இருக்கும் போது அப்போசிஷன் இருந்தாலுமே லைக் ஸ்பிக் சைட்லன்னு சொன்னாங்க கார்கோ ஸ்பில்லேஜ் இருக்கும், கார்கோ லாஸ் இருக்கும். அப்படி சொன்னால் கூட அவங்க அந்த போல்டாக அந்த ரிஸ்க் எடுக்கிறது, அந்த மெக்கனைசேஷன் ஆட்டோமைசேஷன் இதுக்கு போல்டாக ஸ்டெப்ஸ் எடுத்து அந்த ஆப்ரேஷனை கண்டக்ட் பண்ணது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒன் ஆஃப் தி கீ இன்னோவேஷன்ஸ் வாட் இட் டிட். ஸோ it can also the floating crane operations which was conducted in Tuticorin, and then introduction of enterprise resource planning, ERP software into a logistics company. So இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு புது விஷயங்கள்லாம் செய்யணுன்ட்டு அவங்க எப்போதுமே ஒரு இன்னோவேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. தென் அவங்களோட மேஜர் டைம் இன் லைஃப் எங்கே ஸ்பெண்ட் ஆச்சுன்னா மேக்ஸிமம் கம்யூனிட்டி சர்வீஸ் அண்ட் சர்வீஸ் டு த சொசைட்டி. அங்கே தான் அதிகமான டைம் அவங்க கொடுத்தாங்க. லைக் டு பி ஆனஸ்ட் மோர் தென் ஃபேமிலி அவங்க பொது காரியங்களுக்கு தான் ஜாஸ்தி டைம், லைக் கம்ப்ளீட் டெடிகேஷன். அதில் ஒன்ஸ் சச் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது இமாம் ஷாஃபி ஸ்கூல்னு அவங்க ஆரம்பித்தாங்க. when he was about 27 years old he started that school. அந்த ஸ்கூல் வந்துட்டு ரொம்ப ஹம்பிள் பிகினிங். லைக் ஒரு சின்ன குடிசை வீட்டில் ஒரு மாட்டு வண்டி வச்சு 9 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ஒரு மதுரையிலேருந்து ஒரு டீச்சர், ஒரு ஃபாத்திமா டீச்சர்னு அவங்களுக்கு கூப்பிட்டு வச்சு சின்ன ஹம்பிள் பிகினிங்காக ஆரம்பித்த ஸ்கூல் கிராஜுவலாக இப்போ 53 years are running. The school is running. Today it has about like 1,600 students who are studying there. So இந்த மாதிரி ஒரு இந்த ஸ்கூல் எஜுகேஷன், எஸ்பெஷலி விமென்ஸ் எஜுகேஷன், அதுக்கு அல்டிமேட் ப்ரையாரிட்டி. லைக் விமென் தான் ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி, ஸோ தே ஹாவ் டு பி எஜுகேட்டட். அதான் அவங்களோட ஸ்ட்ராங் பிலீஃப். Like he is a strong advocate for women's education. So like he played a very crucial role in educating especially people of Adirampatnam where we come from. அதே ஊரில் அவங்க பிறந்த ஊருக்கு கொஞ்சம் ஜாஸ்தி செய்யணும்னு விரும்புவாங்க. அதில் அங்கே வந்துட்டு ஒரு எஃப்எம் ரேடியோ ஆரம்பித்தாங்க. இப்போ கூட அங்கே நீங்கள் காரில் ட்ரைவ் பண்ணி போய் நீங்கள் 90.4 ஃப்ரீக்வன்சியில் செட் பண்ணிங்கன்னா ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ் ரேடியோ அங்கே ப்ளே ஆகும். ஸோ அந்த ரேடியோவோட நோக்கம் என்னென்னா சுற்றி இருக்கிற ஃபிஷர்மென் கம்யூனிட்டி, அங்கே இருக்கிற வில்லேஜஸ், தே ஷுட் நோ அபவுட் எஜுகேஷ்னல் அவேர்னஸ், ரிலீஜியஸ் ஹார்மனி, சோஷியல் கம்யூனிட்டி வெல்ஃபேர். ஸோ இந்த மாதிரி
நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். அதுக்காக ஃபிஷர்மென்ஸ்க்குலாம் நிறைய எஃப்எம் ரேடியோஸ் வாங்கி போய் கொடுத்து அவங்கள அப்லிஃப்ட்மெண்ட், எம்பவரிங் த கம்யூனிட்டி, அதுக்காக ஜாஸ்தி வேலை செஞ்சு தென் லாஸ்ட்டில் நிறைய பேர் சொன்ன மாதிரி அதிராம்பட்டினம்ல ஒரு வாக்வே கிரியேட் பண்ணி ஹெல்த் ஃபார் ஆல், லைக் டு மேக் ஷுவர் எவ்ரி ஒன் இஸ் ஹெல்த்தி. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்கள்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க. the last but not the least quality, ரொம்ப நாங்கள் எல்லாரும் ஆஸ் அ ஃபேமிலி நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்னென்னா, எனி மீட்டிங் ஹி இன்சிஸ்ட் ஆன் யூனிட்டி. ஒத்துமையாக இருந்தால் பெரிய காரியங்கள் செய்யலாம், அதான் அவங்களோட ஸ்ட்ராங் பிலீஃப். ஸோ அவங்க ஒரு 6 மாதம் முன்னாடி அவங்கள்ட்ட கேட்டேன், சும்மா ஒரு கேள்வி, உங்கள் லைஃப்பில் பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்னன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, ஃபேமிலியை நான் ஒத்துமையாக வச்சுக்கிட்டது தான் பெரிய விஷயம், அதான் என்னோட அச்சீவ்மெண்ட். ஸோ எங்கள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா it's a family business. CPOL is a family business. So one side you have to balance business, on the other side you have to balance family. It's a very, very tough task, and to keep them united, to keep everyone intact, to keep the business running, scaling up in terms of business, and also to keep the family united. That's really a big task, and we as a next generation have a really big responsibility to shoulder. So today we heard many good things about my father, and it's our duty to shoulder this responsibility, to keep those good things what he had been doing. We have to keep it going on. So we should make sure it's alive. So this remembrance meeting, let's take few qualities what we have heard today. Let's implement at least 2 or 3 good qualities in our life, and then what we have learned from my father, Ms. Tajuddin. So today I would like to thank the Tuticorin Stevedores Association, Tuticorin Ship Agents Association, Tuticorin CFS Association, and the Tuticorin Custom Brokers Association for and all the members present here for organizing this meet, and praying for my dad, and for your presence, and thank you so much everyone. Mr. Abdul Bashir, for relating your Papa's good qualities and how others like us can imbibe from it and follow, because having a legacy is not easy, and we are so happy that we were being able to participate in this solemn function. Before we end the program, a slide show about Tajuddin sir. After that, we close the program. Thank you all.
أشهد أن محمدا رسول الله. Today, when I think of the genesis of Seapole, the first thing that comes to my mind is my father Imam Shamsuddin, who started port-related logistics as early as in 1942, along with the family members. The company was called A.M. Ahmad & Co. I joined it when I was 27, and over time, I learned the business. The 5 years between 1989 and 1994 was crucial to me, that changed the course of my life. I had to leave my parent company, then Tuticorin in 1989. Then I started relentlessly exploring various business opportunities in port-related logistics in Chennai. In 1993, there was an invitation for AGM of UEF, which was chaired by its founder father, B.S. Abdur Rahman, fondly referred to as BSA. He was a multifaceted personality, a top philanthropist who built many masjids, charitable institutions, and homes for the destitute, etc. Under the aegis of UEF, for which I was the chairman, is ever cherishable. It was a rare opportunity bestowed on me to meet otherwise busy BSA. I met him and offered him a business proposal of handling his fertilizer vessels in Chennai, sharing the revenue in the ratio of 50-50. He had a real laugh to his heart's content. His characteristic infectious smile signaled a positive response. He directed me to contact the decision makers in ETA. I patiently knocked the doors of each and every one and eventually met the ultimate decision-making authority, Mr. Salahuddin, then MD of ETA. For Mr. Salahuddin, my business experience was limited to Tuticorin, so he offered the same only in Tuticorin. But I had to turn down the offer as I was carrying the memories of my parent company and Tuticorin. The next 3 months passed eventless, and then a call came from BSA. He asked me to rush to his office in Chennai, where he was sitting along with his Tuticorin business head, Mr. Isa. He persuaded me on the business offer in Tuticorin with the profit sharing of 65% for ETA and 35% for us. Who could say no to a towering personality like BSA? I said yes with a smile. As BSA suggested, the company was named after my pet name among friends and business associates, Hajiar Cargo Handling Agency. As you all know, what happened later is history. It brings me tears of joy thinking about the way this company became Seapole, and metaphors as ship owners from shipping agents, from service to manufacturing, and from being a single ship agent to the present 7 business verticals. As a practicing Muslim, I always believe in giving back to society and community a share of what we earn. Today, I am a contented man with my business being led by my brothers and my sons. It all started off with the legendary B.S. Abdur Rahman as founding chairman of UEF, offering and supporting me to start my business and help it to grow. ஆண் படித்தான்னு சொன்னால் அவன் நல்லா பையன் இல்லை, அவன் படித்தான்னு சொன்னால் அவன் மட்டும்தான் படித்தான். ஆகவே பெண்களும் படிக்கணும், ஆண்கள் கண்டிப்பாக படிக்கணும். I am indeed privileged to be one of the few who have seen 2 generations of leadership in UEF.
Even as the legendary B.S. Abdul Rahman is my role model and inspiration, I will be failing in my duty if I do not mention his son, Ahmed Buhari, who proved himself as a worthy successor, and his invaluable business support, which has been catalytic to the growth of Seaboard. The baton of UEF was handed over to Ahmed Buhari during his lifetime itself. Now, at this point, my wish is that UEF, presently a Chamber of Commerce under the dynamic leadership of Ahmed Buhari, would create many more seaports so that our community can move forward with greater vigor and become an invaluable asset to the overall development of this nation.